சென்னை கண்ணகி நகர் எழில்நகர் பகுதியில் முறையான குடிநீர் கிடைக்காமல் பொதுமக்கள் திண்டாடி வருகின்றனர். மக்களின் தண்ணீர் பிரச்சினை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் சுமார் 23,000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இவை 3 பகுதிகளாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள கண்ணகி நகர் பகுதிக்கு அஸ்வினி கர்ணாவும், எழில்நகர் பகுதிக்கு ஏகாம்பரம் ஆகிய இருவரும் மாமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர். கண்ணகி நகர் பகுதியில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. எழில்நகர் பகுதியில் 6,000க்கும் மேற்பட்ட வீடுகளும், எழில்நகர் சுனாமி குடியிருப்பு பகுதிகள் 2,000க்கும் மேற்பட்ட வீடுகளும் உள்ளது. மொத்தமாக சுமார் 23,000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள இப்பகுதிகள் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் அடிப்படை வசதிகள் இன்றி சிரமத்துடன் வசித்து வருகின்றனர். ஒரே நாத்தமா இருக்கு. வீட்டு சாப்பிட கூட முடியல. வாசல்ல உட்காந்து எங்க வீட்டுக்கார மாட்டுத்திறனாளி. நான் சொல்லி பார்த்துட்டேன் 10 வருஷமா. சும்மா வராங்க, ஒரு நாள் கிளீன் பண்றாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. பில்டிங் சும்மா மெயின்டெனன்ஸே இல்லாம இருக்குது. யாரும் வரி கட்டலாம் போகலன்னு சொல்லி செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க. ஒரு இருக்கிற வீட்டில் அத்தனை வீடுமே காலியா இருக்கு. ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம். உங்களுக்கோசம் நாங்கள் கிளீன் பண்ணி தரணுமா போனோமான்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இருக்கிறவங்க எப்படி தான் இருக்கிறதீங்க? தண்ணியும் வரமாட்டேங்குது, வீடும் ஓரமாக இருக்குது. லெட்டின் தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ள ஓரமாகி படுக்க முடியல. நம்மகிட்ட வசதியும் இல்லை, கட்டில் வாங்கி போட்டு படுக்க, தரையில் படுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் அரசு பார்வைக்கு எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் தாய்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களின் பிரச்சனைகளில் முக்கிய பிரதான பிரச்சனையாக இருப்பது குடிநீர் பிரச்சனையும் கழிவுநீர் பிரச்சனையும் தான். வாரத்திற்கு 2 நாள் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும், அதுவும் அளவாகத்தான் விநியோகம் செய்யப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் 2-3 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்வதால் குடிநீர் தட்டுப்பாடு அதிகம் இந்த பகுதியில் ஏற்படுவதாகவும், குடிநீரை சேமித்து வைத்து பயன்படுத்தும் அளவுக்கு கூட குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தண்ணி வந்தா போதும், எங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்களை வச்சு தண்ணி இல்லாத எப்படி இருக்க முடியும்? வீட்லயே எந்த வசதியும் இல்லை. ஒரு டப்பை வச்சு நாங்க எத்தனை நாள் யூஸ் பண்ண முடியும்? தண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் பெருக மாட்டுறாங்க. சுத்தமா ப்ளீச்சிங் பவுடர் போட மாட்டாங்க. பூரா அது இதுன்னு வருது. ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்கள வச்சுருக்கோம். லைனாக எல்லாம் குழந்தைங்க இருக்கிற வீடு தான். குழந்தைங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, குழந்தைங்க இருக்குது. அதுங்களும் நோயில் விழுதுங்க. மாதத்துக்கு 2-3 வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறோம். நாங்கள் எப்படி சமாளிக்க முடியும்? யாருமே என்ன எதுன்னு பார்க்க மாட்டாங்க. தற்போது கோடை காலம் என்பதால் குடிநீருக்கு திண்டாட மக்கள் 2-3 கிலோமீட்டர் நடந்து சென்று OMR சாலையிலிருந்துதான் குடிநீர் எடுத்து பயன்படுத்துவதாகவும், அது மட்டுமல்லாமல் இங்குள்ள குடியிருப்பு பகுதியை சுற்றி கழிவுநீர் தேங்கியும் குப்பைகள் சூழ்ந்தும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும், இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். கேன் தண்ணி வாங்கின போனா 35 ரூபா 40 ரூபா விற்கிறாங்க. நாங்கள் கூலி வேலை செய்யறவங்க ஒரு நாளைக்கு 2 கேன் 3 கேன் வாங்கினா எங்க கட்டுப்படி ஆகும்? செப்டி டேங்க் தண்ணி வீட்டுக்குள்ள ஓத மாரி உள்ளேயே வருது. அது உள்ள குழந்தைங்க எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை போகுது. அதுக்கு இந்த இதால அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல் மாசத்துல 4 வாட்டி போறேன். நான் ஒரு வாரத்துக்கு 2 டைம் கூட போவேன் நான் பாப்பா வீட்டுக்குன்னு. ஏன்னா இன்ஃபெக்ஷன் கேட்டா இன்ஃபெக்ஷன் தான்றாங்க. நான் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். எந்த ஆக்ஷனும் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே குடிநீர் இன்றி திண்டாடி வரும் தங்களுக்கு முறையாக தினம்தோறும் குடிநீர் விநியோகம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தங்கள் பகுதியில் தேங்கியுள்ள கழிவு நீரையும் குப்பைகளையும் சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.